रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமக. புணர்ப்பூவில் தொழில் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், புணர்ப்பு இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இன்னொருத்தங்கிட்ட வேலை பார்க்குறது, கையை கட்டி வேலை பார்க்குறது எல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு மன்னாரன் கம்பெனி மாதிரி இவங்களும் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகமாக இருக்கும். இவங்களை இன்னும் இவங்க மேலே யாராவது வந்து கேள்வி கேட்டால் இவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கோசரமே இவங்க தனியாக வந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். இன்னொன்று, இந்த பொதுவாகவே இவங்களுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சனியை வச்சு பார்க்கணும். சனி ஹையஸ்ட் டிகிரியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வேலையெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. எனக்கு தெரியுங்க, எந்த வேலை கொடுத்தாலும் நான் பண்ணிடுவேன். நான் எந்த வேலை சொல்லி கொடுத்தாலும் அந்த நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் குயிக்காக நான் படிச்சுடுவேன். நான் யாருக்கா சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் கேட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஒர்க்கில் ஒரு அலட்சியம் இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு சீக்கிரமாக ஒரு 3-4 மாதத்துலேயே ஒர்க்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறீங்க, இது எனக்கான வேலை கிடையாது அப்படின்னு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். எப்போ சனி ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கும்போது. இதுவே சனி லோயஸ்ட் டிகிரியாக, சனி வந்து 1 டிகிரியில் இருக்குது, 1.5 டிகிரியில் இருக்குது. மொத்த 9 கிரகங்களில் சனி தான் ரொம்ப கம்மியான பாகையில் இருக்குது, 2 டிகிரியில் இருக்குது சனி. அப்படிலாம் இருக்கும்போது வேலையை பற்றின ஒரு பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையை விட்டுறக்கூடாது, இந்த வேலையை எப்படியா நம்ம காப்பாற்றிக்கணும். என்ன பேசினாலும் பொறுமையாக இருப்பாங்க, மேனேஜர் திட்டினாலும் பொறுமையாக இருப்பாங்க. இன்னொன்று, சனி லோயஸ்ட் டிகிரியில் இருக்கிற ஒருத்தர் கம்பெனி கிடச்சா அது கம்பெனிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு அசட்டு. இது மாதிரி ஆளுங்க கம்பெனிக்கு கிடைக்கிறது கம்பெனிக்கு அசட்டு. ஏன்னா மாஞ்சி வேலை பார்ப்பாங்க. சண்டே அன்னைக்கு ஆஃபீஸுக்கு வரனா கூட வந்துடுவாங்க. லோயஸ்ட் டிகிரி, சனி லோயஸ்ட் டிகிரியில் இருக்கிறவங்கள பாருங்கள், சண்டே ஆஃபீஸ் வச்சா கூட கிளம்பி போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. அந்த ஒர்க் கான்ஷியஸ் ஜாஸ்தி, விட்ட வேலை போயிடுமோங்கிற பயம் ஜாஸ்தி. ஒன்று, இவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு வருமானம் இருக்காது. இவங்க போடுற எஃபர்ட்டுக்கு வருமானம் இருக்காது. கடுமையாக உழைப்பாங்க, அந்தளவுக்கு வருமானம் இருக்காது. ஆமாம், ஹையஸ்ட் டிகிரியில் இருந்ததுன்னா கேஷுவலாக ஒரு பண்ணுவாங்க, வருமானம் அதிகமாகவே இருக்கும். இதுதான் வந்து இந்த சனியும் வேலையும் வச்சு சொல்லலாம். புணர்ப்பு இருக்குதுன்னு வைங்க, சொந்த தொழில் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதில் சனி லோயஸ்ட் டிகிரியாக இருந்தால் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எதுக்கு ரிஸ்க் எடுத்து பேசாமல் நம்ம சம்பளம் வாங்கிட்டு நம்ம பாட்டியே வேலையே பார்க்கலாம் அப்படின்னு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சனி ஹையஸ்ட் டிகிரியாக இருந்தால் தைரியமாக ரிஸ்க் எடுப்பாங்க, என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. அதே நேரத்தில் அஷ்டம சனியும் நடந்ததுன்னா துணிஞ்சு ரிஸ்க் எடுப்பாங்க, பயமே பட மாட்டாங்க. ஓகே, இது வந்து புணர்ப்பும் தொழிலும். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதே புணர்ப்பு லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்ததுன்னா இவங்க தொழில் தொடங்காமல் இருக்கிறது நல்லது, செய்யாமல் இருக்கிறது நல்லது. கடுமையான நஷ்டத்தை தான் கொடுக்கும். யார் செஞ்சாலும் சரி கடுமையான நஷ்டத்தை தான் கொடுக்கும். இது சனி வக்கரமாக இருந்தது அப்படின்னா அட்வைஸ் கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியுங்க, நான் பார்த்துக்கிறேங்க, நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக நான் சம்பாதிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதுதான் அவங்க சொல்லுவாங்க அவங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தொழிலில் ஆர்வம் இருக்கும் அப்படின்னா, அதாவது சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழிலும் சனி சம்மந்தப்பட்ட தொழிலும் தான் அதிகமான ஆர்வம் இருக்கும். பலசர கடை வைக்கிறது, டெய்ரி ஃபார்ம் வைக்கிறது, இந்த பால் வியாபாரம், தயிர், மாவு கடை, இதெல்லாமே உங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கும். ஃபுட்டு ரிலேட்டடாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு,
அன்றாட மக்கள் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு கடை வைக்கிறது, இதெல்லாமே புணர்ப்பு. அதே மாதிரி சனி சம்பந்தப்பட்ட தொழில், அயர்ன் அண்ட் ஸ்டீல், கிளீனிங் மெட்டீரியல், மேன்பவர் ஏஜென்சி, இது மாதிரி சனி சம்மந்தப்பட்டது எல்லாமே. ஓகே, அதிலெல்லாம் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இதில் எதுவாக இருந்தாலும் அதிகமான முதல் போட்டு பண்ணலாமா அப்படின்னா 6-8 12 புணர்ப்பு இருந்ததுன்னா நீ எந்த அளவுக்கு முதல்ல கம்மி பண்ணுறியோ அந்த அளவுக்கு உனக்கு லாபம் உண்டு, தொழில் நிற்கும். ஓவராக இன்வெஸ்ட் பண்ணால் அந்த அளவுக்கு கண்டிப்பாக லாஸ் வரதான் செய்யும் அப்படிங்கிறத முதல்லையே சொல்லிடலாம். ஓகே, ஸோ புணர்ப்பும் தொழில், இவங்களுக்கு தொழில் பண்ணுற ஆர்வம் ஜாஸ்தி. மீதி எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும்போது புணர்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தொழில் எண்ணமே அதிகமாக வரும். ஓகே, சரி, புணர்ப்பு தோஷம் இருக்கு, புணர்ப்பு யோகம் இருக்கு. புணர்ப்பு யோகம்னா என்ன, எப்போ அது யோகத்தை பண்ணும்? புணர்ப்புனால யோகம் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. சிம்பிளாக சொன்னால், ஆரம்பத்தில் கடுமையான பிரச்சனைகளை கொடுத்து பின்னாடி ரொம்ப பெரிய அளவுக்கு ஜாதகரை மேலே ஏற்றுறதும் புணர்ப்பு தான். அதே மாதிரி உலக அளவில் நிறைய சாதித்தவங்க அவங்களுடைய எல்லா ஜாதகத்துலேயுமே புணர்ப்பு இருக்கும். வேர்ல்டு லெவலில் குளோபல் அச்சீவர்ஸ் எல்லாருடைய ஜாதகத்துலேயுமே புணர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். என்ன மாதிரி புணர்ப்பு இருந்ததுன்னா ஜாதகருக்கு யோகம் அப்படின்னா, இந்த புணர்ப்பு கிரகமே திக்பலமாக இருந்ததுன்னு வைங்க. உதாரணத்துக்கு மேஷ லக்னம், 4 சந்திரன் 7 சனி. இந்த சந்திரனுக்கு சனி பார்வை, சந்திரனும் சனியும் ஒரே டிகிரின்னு வச்சுக்கோங்க. சனி சந்திரன் ஒரே டிகிரி, 4 சந்திரன் 7 சனி. இது ரொம்ப பெரிய யோகம் இது. ஓகே, இது ரெண்டுமே திக்பலம். சனி சந்திரன் ரெண்டும் திக்பலம். சந்திரனுக்கு சனி கேந்திரம், சனிக்கு சந்திரன் கேந்திரம். ஓகே, ரெண்டுமே லக்னத்துக்கு கேந்திரம். ரொம்ப பெரிய யோகம் அது. ஓகே, ரெண்டும் புணர்ப்பு கிரகங்கள் திக்பலமாக இருந்தால் யோகம் ஒன்று. இன்னொன்று, இந்த புணர்ப்பு கிரகத்தோட சுப கிரகம் சேர்ந்துருச்சு, குரு சேர்ந்துடுச்சு, சுக்கிரன் சேர்ந்துடுச்சு, ரொம்ப பெரிய யோகம். எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த புணர்ப்போட லக்ன யோகாதிபதி அது சேர்ந்தாலும் 2, 5, 8, 11 அதிபதிகள் சேர்ந்தாலும் அது ரொம்ப பெரிய யோகம். ஒன்றும் இல்லாமல் இருந்து கோடீஸ்வரனாக மாறுறது, அதுவுமே ரொம்ப பெரிய யோகம். அது புணர்ப்பு கிரகங்களுக்கு வீடு கொடுத்தவர், ஆட்சி உச்சமாக இருக்கிறது, மூலத்திரிகோணமாக இருக்கிறது, அவர் திக்பலமாக இருக்கிறது. ஓகே, அதுவே ஒரு சுபகிரகமாக இருந்து உச்சமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு துலாமில் புணர்ப்புன்னு வச்சுக்கோங்க. துலாமில் புணர்ப்பு, சுக்கிரன் உச்சம், ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னம், லக்னாதிபதி 11 உச்சம், லக்னாதிபதியோட இன்னொரு வீட்டில் புணர்ப்பு கிரகம். இது ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல புணர்ப்பு 6 இருக்கிறதுனால 6, 8, 12 புணர்வு இருக்கும்போது சொந்த தொழில் இல்லாமல் இவங்க வேறு ஏதாவது கன்சல்டேஷன் இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக தூக்கிவிடும். ஓகே, அதாவது 6, 8, 12 மறையக்கூடாது. நம்பர் 1, வீடு கொடுத்தவர் உச்சமாகணும், திக்பலமாக இருக்கணும், மூலத்திரிகோணமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்று, வீடு கொடுத்தவரோட சுபகிரகம் சேரணும், குரு சுக்கிரன் சேரணும். இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமான ஒன்று, இவங்க எப்போ தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு
பப்ளிக்குன்னு திரும்புகிறாங்களோ அப்போலேருந்து இவங்களுக்கு யோகம் வேலை செய்யும். தனக்குன்னு இருக்கிற வரைக்கும் பெருசாக வேலை செய்யாது. எப்போ இவங்க பப்ளிக் பக்கம் திரும்புகிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக இவங்களை ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போகும். சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய யோகமாக மாறும். இதே புணர்வு யோகம், இந்த புணர்வு யோகம் மூலமாக அதிகமான நன்மைகளை அடையலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.